பிரதமரை கொலை பண்ண முயற்சி செஞ்சவங்களுக்கு உனக்கு தொடர்பு இருக்குல்ல? அப்ப எதுக்கா சார் நான் அவரை காப்பாத்தணும்? உன் திட்டம் பிரதமருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவரை காப்பாத்துற மாதிரி நடிச்சு விஷயம் வெளியில வராம பாத்துக்கிட்டேன். இல்ல சார். சொல்லு, ஆதிர் எங்க இருக்கா? தெரியாது சார். அன்னைக்கு உங்க கூட ஹெலிகாப்டர்ல யாரெல்லாம் வந்தாங்க? சொல்லு சொல்லு. உங்ககிட்ட இருந்து உண்மையை எப்படி வரவழைக்கணும் எனக்கு தெரியும். ரதன், சொல்லு சொல்லு. रिचार्ज करो। जी सर। छोड़ दो। ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன வர சொன்னீங்களாமே? இந்த ஃபைல்ல என்ன இருக்கு தெரியுமா? உன்னை பத்தின சிபிஐ ரிப்போர்ட். நம்ம நாட்டோட மானத்தை கெடுத்த திருவல்ல. வெளிநாட்டுல இருந்து விமானம் வாங்கின விவகாரத்திலேயே மாட்டிக்க வேண்டிய நீ ஏதோ பை லக் தப்பிச்சிட்ட. அதுல தப்பிச்சதே பெரிய விஷயம். இந்த மாதிரி எப்பயுமே அதிர்ஷ்டம் உன்னை காப்பாத்தணும்னு நினைக்காது. சிவில் ஏவியேஷன் மந்திரிக்கும் பயங்கரவாதிகளுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமா? யார் சொன்னா? இதோ படிச்சு பாரு. இதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? உனக்கும் ஏதோ பயங்கரவாதிகள் கூட்டத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்படுறதா? இந்த காலத்துல யாரு யார சந்தேகப்படல தலைவரே. நம்ம நாட்டுல வெளிப்படையா இல்லைனாலும் உள்ள தெற்கு வடக்குங்கிற பிரிவினை இருக்குங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். தென் பகுதிக்குன்னு இருக்கிறதே நாம 2 மந்திரிகள் தான். நாமளை கேவலப்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி சிலர் கதைகள் எழுதி விடுவாங்க. வேண்டாம் வேண்டாம், உன் கூட்டத்துல என்ன சேர்க்காத. தெற்கு வடக்குங்கிற விஷயம் என்கிட்ட வேண்டாம். இந்த ரிப்போர்ட் யாரோ கொடுத்தது இல்ல, என் கீழ இருக்கிற ஹோம் டிபார்ட்மெண்ட் மூலமா கிடைச்ச ரிப்போர்ட். எனக்கு கீழே கூட தான் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க கூட உங்களை பத்தி எது வேணாலும் எழுதலாம் இல்லையா? அதுக்காக இதெல்லாம் நம்பிடுறதா? பேச்சு ஒண்ணு தவிர வேற எதுவும் உங்ககிட்ட கிடையாது. அதை வச்சுதான் நீ அரசியல்வாதியான. தப்பி தவறி எதிர்கட்சிக்காரங்க இந்த விஷயம் தெரிஞ்சு நாளைக்கு ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நான் உன்னை காப்பாத்துவேன்னு மட்டும் நினைக்காத. பிரசிடென்ட் ஃபாரின் டூர் முடிஞ்சு திரும்பி வந்ததும் நான் இந்த ரிப்போர்ட்டை அவர்கிட்ட கொடுக்கத்தான் போறேன். அதனால ஏற்பட போற விளைவுகள் எதுவா இருந்தாலும் தாங்கிக்க தயாராயிரு. இதுல உங்க 3 பேருக்கும் தேவையான போலீஸ் யூனிஃபார்ம் இருக்கு. இது உங்களுக்காக தயார் பண்ணப்பட்ட போலி ஐடென்டி கார்டு.
நான் சொல்றது கவனமா கேளுங்க. இப்போ நீங்க டெல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இந்த வேலை ஒரு நாளைக்கு மட்டும்தான். சிர்ஃப் एक दिन के लिए. காரியம் முடிஞ்ச உடனே போலீஸ் யூனிஃபார்மையும் ஐடென்டி கார்டையும் என்கிட்ட திருப்பி கொடுத்துடணும். யா, உங்களுக்கு நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் சுவாமிநாதன் வீட்டு நைட் டியூட்டி. அங்க என்ன பண்ணணுங்கிறத மறுபடியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. रावल, आज से नाइट ड्यूटी के लिए आए हुए लोग हैं ये तीनों. ये लो ऑर्डर. जी साहब. आगे साइन करो. आपका आईडी कार्ड दिखाओ. साइन कीजिए. प्लीज साइन किया. आप भी खोल दो. अजय सर. आज से नाइट ड्यूटी इनका है. जी साहब. Let's go.
மீனு ஏன் வரல? நான் கோர்ட்ல ஆர்டர் வாங்கின உடனே நேரம் இங்க வந்துட்டேன். அதனால மீனு கிட்ட சொல்ல முடியல. அம்மாவும் தங்கச்சியும் அவங்க இப்ப பழைய வீட்டுல இருக்காங்களா இல்ல மீனு வீட்லயா? ஏன்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிற? இப்போ இப்போ அவங்க அங்க இல்ல. பின்ன மீனுவுக்கு தெரியும்.